ஹாய் ஆல் வெல்கம் டு ஜெடிவைஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மரவள்ளிக்கிழங்குல வடை சிப்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டைம் தோசை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம கேரட் துருவுறதால நல்லா துருவி எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் சின்ன சின்ன க்யூப்ஸாகவும் போட்டுக்கலாம், ஆர்எல்ஸ் சிப்ஸு சீவுற மாதிரியும் சீவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் பாருங்கள் இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி துருவுனிங்கன்னா உங்களுக்கு அரைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இப்படி துருவி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிப்ஸ் டைப்லேயே சீவிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும், கையும் உங்களுக்கு அவ்வளோக்கா வலிக்காது. இப்போது இதை அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு பெரிய வெங்காயம் கம்பேர் பண்ணுறப்ப. இது கூடவே ஒரு முழு பூண்டு, ஒரு கட்டை விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூடவே காரத்துக்கு நான் ஒரு 6 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் நிறைய சீரகம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சேர்த்துக்கிறப்ப. அண்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கட்டியாக இருந்தால் நான் காட்டின அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அண்டு உப்பு கிழங்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். நான் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கோர்ஸாக அரைச்சாச்சு. இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க கிழங்கையும் இப்போ போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்படாது அரைக்கிறப்ப. உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக மட்டும் ஊற்றிக்கோங்க, ஏன்னா மரவள்ளிக்கிழங்குலேயே தண்ணி விடும். பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் தோசை நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ இது ஒரு பாக்ஸுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதுக்கு நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தோசை எந்த மாதிரி வேணுன்றதை பொறுத்து தான் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். மொத்தமாக வேணும்னா இது கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் மொறுன்னு வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தோசை மாவு அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கல் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஊற்றி தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். கல் மீடியமான சூடில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தால் அங்கங்கே அந்த கல்லில் ஒட்டிட்டு அந்த தோசை கிழிஞ்சிடும். அண்டு இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடணும். அண்ட் இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி கலர் லேசாக சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸ்லோவாக எடுக்கணும், இல்லைன்னா இது கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்லோவாக எடுத்துட்டு இதை திருப்பி போட்டுடலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் வந்திருக்கும். இப்போ எகைன் திருப்பி போட்டதை மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது இப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா இதுக்கு தேங்காய் சட்னியே போதுமானதாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.